Hi, good morning. Morning, sir. ஹரிஹரன் கிட்ட பேசினேன். ஜாயின் பண்றதா சொன்னேன் இன்னைக்கு. ஓ! சரி, சரி, சரி. டிசிஎஸ் என்ன திரும்பியும் ஹைபிரிட் கொண்டு வர போறாங்க அப்படியா? அ அப்படியா? இல்ல சார். எங்களுக்கு எதுவும் சொல்லலையே சார். அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு மேனேஜர் சொல்லிட்டு இருந்தாரு. அப்படியா? மேபி அவங்க ப்ராஜெக்ட்ல இந்த மாரி இருக்கான்னு நெனைக்கிறேன். இல்ல ஃபுல்லாவே இந்த வார் சிச்சுவேஷனால இப்ப வந்து திரும்பியும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த குக்கிங்லாம் பண்றது. சரி, சரி ஸோ லொகேஷனா? ஆமாமா. ஃபுல்லா ஹோல் டிவிஷன் இது மாரி கொண்டு வர போறாங்கன்னு மாரி சொல்லிட்டு இருந்தாரு. அப்படியா? ஓகே. தெரியல சார். அது ஆக்சுவலி ஆனா இங்க சில கேஃப்டேரியாஸ்லாம் அவங்க டிஷ்ஷஸ் எல்லாமே அப்படியே பாதி ஆக்கிட்டாங்க. ஆல்ரெடி பண்ண டிஷ்ஷஸ்ல வந்து பாதி டிஷ் அதான் தான் அந்த இப்போதைக்கு இருக்கு. கேஃப்டேரியால வந்து கேஸ் வந்து சஃபிஷியன்ட் கேஸ் இல்லாதனால வந்து அப்படியே சரி அப்புறம் திரும்பி பழையபடி ஹைபிரிட் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்களாம். ஓஹோ! ஓகே சார். ஆனா சில ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி இருந்தது. என்னோட இதுலயே ஒரு தெரிஞ்சவர் ஒருத்தர் வேற ப்ராஜெக்ட் இருக்காரு. அவங்க சிறுசேரி. அவங்க ப்ராஜெக்ட்ல வந்து ஹைபிரிட்ல தான் வச்சிருக்காங்க. 3 டேஸ் வந்தா போதும் அவங்களுக்கு. ஓகே. அந்த மாரி மேபி அதெல்லாம் இருக்கலாம். நீங்க சொன்ன மாரி கூட இருக்கலாம். ஆஃபீஸ்ல போய் கேட்டு பார்க்குறேன். ஹரிஹரன் ஜாயின் பண்ணிட்டாரு. ஓகே, ஓகே. ஷூர். ஹாய் ஹரி, குட் மார்னிங். Good morning, sir. ஹரிஹரன் நீங்க லாஸ்டா எது முடிக்கும் போட்டிருக்கீங்க? Sir, நான் அரேஸ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி முடிச்சேன். ஓகே, அரேஸ்க்கு அப்புறம் நான் ஸ்ட்ரிங்ல நடத்துறேன். இவர்கிட்ட கார்த்திக் ஸ்ட்ரிங் கேட்டா இந்த பில்டர், ஸ்ட்ரிங் நோட்ஸ்லாம் பஃபர் வாங்கிக்கணும். சொல்றீங்களா சார்? ஆமா, ஸ்ட்ரிங் அது ஸ்ட்ரிங் அட்டெண்ட் பஃபர் பண்ணேன் சார். அதான் அட்டெண்ட் பண்ணேன். அட்டெண்ட் பண்ணீங்களா? இது அது ஹூப்ஸோட பேசிக்லாம் அட்டெண்ட் பண்ணீங்களா? இல்ல சார். அது மட்டும் தான் பண்ணல. ஊப்ஸ் கான்செப்ட் நேத்தே அட்டெண்ட் பண்ணியிருப்பேன். நேத்து ஒரு சின்ன வேலை வந்தனால வெளியே போயிட்டேன் சார். அதனால. சரி, முடிஞ்சா நீங்க ரெக்கார்டிங் ஃபுல்லா பாருங்க. ஓகே சார். ஓகே. கெவின் என்னாச்சுன்னு திங்க் பண்ணுங்க கெவின். ஓகே சார். கேட்டு பாருங்க.
ஆயிடுச்சு கதையும். ஹாய் சார். ஹாய் சார். சார். ஓகே ஓகே கேக்குது. ஓகே சார். சார் கெவின் ஜாயின் பண்றாங்க, பண்ணியாச்சு. ஓகே ஓகே சரி. சரி ஓகே. ஸோ நேத்து வந்து கன்ஸ்ட்ரக்டர்ல பார்த்தோம்ல, டிஃபால்ட், பேராமீட்டரைஸ்டு, காப்பி கன்ஸ்ட்ரக்டர். சரிங்களா? இந்த 3 வந்து கண்டிப்பா கேட்பாங்க. சும்மா ஜஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். இது யாராச்சும் ஒரு ஆள் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஹோம்ஒர்க் போட்டீங்கன்னா கார்த்தி நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே சார். தெரியுதா சார்? தெரியும். ஓகே சார். கன்ஸ்ட்ரக்டர்னா நம்ம ஒரு கிளாஸ் நேமே வந்து மெத்தட் நேம் யூஸ் பண்ணுறது தான் கன்ஸ்ட்ரக்டர். அதில் வந்து இந்த பேராமீட்டர்ஸில் நம்ம இந்த வேல்யூஸ் பாஸ் பண்ணுறது வந்து பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே. இங்கே ஸ்ட்ரிங் என் கொடுத்து இன்ட்டு ஏ கொடுத்துருக்கேன். அது எண்ணில் வந்து நேமை வந்து எண்ணில் சேவ் பண்ணுறோம், ஏஜை வந்து ஏல சேவ் பண்ணுறோம். அந்த வேல்யூஸை வந்து இந்த இடத்துல நம்ம பாஸ் பண்ணுறோம். பாஸ்கர் 28 சொல்லி பாஸ் பண்ணுறேன். அதை வந்து பிரிண்ட் பண்ணோன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங்கோட வேல்யூ இங்கே வந்துடுது, ஏஜோட வேல்யூ கீழே வந்துடுது. ஓகே ஓகே சூப்பர். காப்பி கன்ஸ்ட்ரக்டர் வந்து அதே மாதிரி சேம் கிளாஸ் நேமை வந்து மெத்தடுக்கு யூஸ் பண்ணுறோம். பட் ஒரு மெத்தட் நேமே திருப்பி அகைன் அதே நேமை வந்து வித் டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸை வந்து நான் பாஸ் பண்ணி இது பண்ணோன்னா ரன் பண்ணோன்னா அது வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ ஒரு மெத்தடில் இருக்க ஒரு வேல்யூலே இன்னொரு மெத்தடுமே எடுத்துக்கும். இப்போ நான் இந்த ஒரு இடத்துல டொயேட்டோ 2026 பாஸ் பண்ணுறேன். அந்த ஒன்றுத்தையும் 2 வாட்டி பிரிண்ட் பண்ணும்போது அதே வேல்யூஸே வந்து எனக்கு எகைன் ரிப்பீட் ஆகும். ஓகே. சரி. ஸோ வேற கெவின் போட்டிங்களா அதை? சார் போட்டோம் சார். சரி ஓகே, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸோ மற்றவங்க வந்து முடிஞ்ச எனக்கு ரெக்கார்டிங் வாங்கி இதெல்லாம் பாருங்க. ஸோ இதெல்லாம் நடத்தியிருப்பேன். இது முடிச்சிட்டேன். ஹூப்ஸ்ல கிளாஸ், ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், கன்ஸ்ட்ரக்டர் முடிக்கும் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ ரெக்கார்டிங் கிளாஸ் ஈஸி தான். ரெக்கார்டிங் கிளாஸ் எடுத்து வந்து பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு அக்சஸ் மாடிஃபையர்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ஒன்று இருக்கு. சரியா? ஓகே. ஸோ இதுதான் வந்து அக்சஸ் மாடிஃபையர்னு வரும். அக்சஸ் மாடிஃபையர்னா நம்ம நார்மலா வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது ஸ்டார்டிங்கே வந்து நமக்கு டிஃபால்ட்டா ஒரு மெயின் மெத்தட் வரும் இல்லையா? பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் சொல்லிட்டு வரும்.
ஏன் இந்த இடத்துல பப்ளிக் கீவேர்டு கொடுத்துருக்காங்கன்னு உங்கள்கிட்ட அப்பயே சொன்னேன். பப்ளிக் கீவேர்டுனா whoever கேன் அக்செப்ட். அது வந்து ஒரு ஸ்டாட்டிக்னா யாருமே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அப்ப நம்ம கிளாஸ்ல உள்ள இந்த மெத்தட் வந்து என்னைக்குமே வந்து பப்ளிக்கா தான் வந்து நமக்கு இருக்கும். சரிங்களா? சரி, இதுதான் உங்களுக்கு நான் அப்புறமேட்டு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ இதுதான் வந்து அக்சஸ் மாடிஃபையர்னு ஒரு டாபிக் இருக்கு. அக்சஸ் மாடிஃபையர்னா மொத்தம் 4 இருக்கு. பப்ளிக்கு, ப்ரொடெக்டடு, டிஃபால்ட்டு, பிரைவேட் சொல்லிட்டு 4 இருக்கு. இந்த பப்ளிக்னா பாருங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ்க்குள்ள, ஒரு பேக்கேஜ்க்குள்ள, ஒரு பேக்கேஜ் பை சப் கிளாஸ், அவுட் சைடு பேக்கேஜ்ல யூஸ் பண்ணிக்கலாம், குளோபலா யூஸ் பண்ணிக்கலாம். பப்ளிக்கா நம்ம எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொடெக்டட் வந்து பாருங்க குளோபலா வந்து யூஸ் பண்ண முடியாது. ப்ரொடெக்டட் கீவேர்டு தான். அது மாதிரி டிஃபால்ட் வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைடு பேக்கேஜ் பை சப் கிளாஸ்லயும் குளோபலா யூஸ் பண்ண முடியாது. பிரைவேட்னா பாருங்க, பிரைவேட் கீவேர்டு கொடுத்தீங்கன்னா ஒன்லி அந்த கிளாஸ்ல மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். வேற எங்கேயுமே நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஒரு பேக்கேஜ்லயோ, ஒரு சப் கிளாஸ்லயோ, அவுட் சைட் பேக்கேஜ்லயோ எங்கேயுமே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து அக்சஸ் மாடிஃபையர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? சரி, ஓகே. ஸோ ஒரு பப்ளிக் மெத்தட் கிரியேட் பண்ணிட்டேன். ப்ரொடெக்டட் சரி, ஓகே. சரி,
சரி, எல்லாத்தையும் பண்ணிட்டு. ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணி ஸோ இந்த கீவேர்ட்ல வந்து ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணுங்க பார்ப்போம். பிரைவேட் கீவேர்டா எந்த கீவேர்ட் சார்? இல்ல பிரைவேட் கீவேர்டு பப்ளிக்னே போட்டு இந்த மெத்தடை மட்டும் மாத்துங்க. இது நான் போட்ட மாதிரி போட வேண்டாம். நீங்க பப்ளிக்னே போட்டு இந்த இடத்துல பப்ளிக் மெத்தடு பிரைவேட் மெத்தடு மாதிரி போடுங்க. இதை மாதிரி போட வேண்டாம். சும்மா இது மாதிரி போடுங்க.
சரி ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே பாருங்க. நாலு ஆக்சஸ் மாடிஃபையருக்கு பேஸ் பண்ணி ஒரு 4 மெத்தட் கிரியேட் பண்ணிருக்கீங்க. சரி ஓகே. 4க்கு இது பண்ணி 4க்கு வந்து இது பண்ணியிருக்கேன். சரி இப்போ இதெல்லாம் நான் அக்சஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன், திரவியம் கெவின் ஹரிஹரன் கவனிச்சுங்க. அக்சஸ் எக்ஸாம்பிள்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸ் இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ கிளாஸுக்கு வெளியில வந்து மெத்தடுன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது இங்க முடியுது. இதெல்லாம் வந்து ஒரு கிளாஸ். கிளாஸுக்குள்ள ஒவ்வொரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். பப்ளிக் மெத்தடுக்கு பப்ளிக் கீவேர்டு, டிஃபால்ட் மெத்தடுக்கு நம்ம கீவேர்டு போட தேவையில்லை. அதே டிஃபால்ட்டா வந்து எடுத்துக்கணும். நமக்கு சும்மா வாயினோட இருக்கு. டிஃபால்ட் மெத்தடு, இது ப்ரொடெக்டட் மெத்தடு, இது பிரைவேட் மெத்தட். மற்றதுக்கெல்லாம் கீவேர்டு போட்டிருக்கேன். இதை நான் மேல அக்சஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்ஹெரிட்டன்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன்ல, கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் சொல்லியிருக்கேன்ல, அதை எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? இது ஐடியா இருக்கா? ஆமா சார். மெத்தட் தென் ஒன் நேம் ஈக்குவல் டு நியூ that method class name we have to I mentioned method as a class name. ஸோ ஃபார்முலா ஒன்று ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் ஆஃப் ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம். சரி சரி இப்போ என்ன பண்றீங்க, நீங்க டக்குன்னு எனக்கு ஒரு இது கிரியேட் பண்ணுங்க. அப்போ கிரியேட் பண்ணி எனக்கு ஆப்ஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ணி எனக்கு பிரிண்ட் அவுட் பண்ணுங்க. எனக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபார்முலா. சரியா? இதுதான் வந்து என்னோட ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மேல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. கிளாஸ் நேம்ன்றது மெத்தட் கிளாஸ் நேம். கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் ஆஃப் ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் எனக்கு கால் பண்ணி காட்டுங்க. டக்குன்னு எனக்கு மெத்தட் எல்லாத்தையும் கால் பண்ணி காட்டுங்க. ஒரு 2 minutes டைம் தரேன்.
போட்டிங்களா? ஹலோ சார் ஸ்கிரீன் போட்டுருக்கேன். ஷேர் பண்ணுங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க, நான் சொல்றேன். சரி, இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் மெத்தடுன்னு ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த மெத்தட்ல வந்து பப்ளிக் மெத்தடு, டிஃபால்ட் மெத்தடு, ப்ரொடெக்டட் மெத்தடு, பிரைவேட் மெத்தடுன்னு சொல்லிட்டு 4 மெத்தட் வந்து போட்டிருக்கேன். சரியா? ஏன் எரர் வருது உங்களுக்கு? அதான் சார் நானும் அதை பார்த்துட்டு இருக்கேன். எந்த இடத்துல டிஃபால்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த இது மட்டும் வருது. அதே மாதிரி இந்த இடத்துல இது பண்ணும்போது டிஃபால்ட் மட்டும் தான் சஜஷனை காட்டுச்சு. எல்லாமே இந்த ஒரே தான் கட்டு. சரி, நானே ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். சின்டெக்ஸ் எரர். சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி 4 மெத்தட் போட்டிருக்கேன். இதுக்கு என்ன பண்ணணும், இதுதான் வந்து கிளாஸ் நேம். சரி, கிளாஸ் நேம் வேணா மாத்திருவோமா? கிளாஸ் நேம் வந்து என்ன பண்ணலாம், மாடிஃபயர்னு மாத்திருவோமா? கிளாஸ் மாடிஃபயர் எக்ஸாம்பிள் மாத்திருவோம். சரி, இப்போ இதுக்கு தான் வந்து நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் ஆஃப், அடுத்து என்னது, ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம். அப்போ ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், நான் என்னோட பப்ளிக் மெத்தட் வந்து நான் கால் பண்றேன். ஸோ எனக்கு இந்த பப்ளிக் மெத்தட் வந்து வந்துருச்சு. அடுத்து என்ன பண்றேன், ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து என்னோட டிஃபால்ட் மெத்தடை கால் பண்றேன். டிஃபால்ட் மெத்தடு வந்துருச்சு. அடுத்து ஃபங்க்ஷன் நேம் டாட் ப்ரொடெக்டட் மெத்தடை கால் பண்றேன். ப்ரொடெக்டட் மெத்தடு வந்துருச்சு. அடுத்து ஃபங்க்ஷன் நேம் டாட் என்னோட பிரைவேட் மெத்தடை கால் பண்றேன். ஸோ எனக்கு இந்த பிரைவேட் மெத்தட்ன்றது வர மாட்டேங்குது. அப்ப என்ன சொல்லுது இந்த டயக்ராம்? ஸோ பப்ளிக் வந்து நம்ம எங்க வேணாலும் நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ப்ரொடெக்டடு நம்ம வந்து பண்ணிக்கலாம், குளோபலா வந்து பண்ண முடியாது. டிஃபால்ட் வந்து அவுட் சைடு பேக்கேஜும் ஆனா இந்த பிரைவேட் மட்டும் பாருங்க, ஒரு கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியும். வேற எங்கேயுமே வந்து நம்ம பாருங்க ஒரு பேக்கேஜ்குள்ளேயோ இந்த சேம் பேக்கேஜ் பேர் அவுட் சைடு கிளாஸ் சப் கிளாஸோ, இப்ப நம்ம போடுற சப் கிளாஸ் அவுட் சைடு பேக் எங்கேயுமே வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. சரிங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், பிரைவேட்னு ஒரு மெத்தட் போட்டிருக்கேன். நான் போட்டிருக்க மெத்தட் எல்லாமே மேல வந்துருச்சு. பப்ளிக் வந்துருச்சு, டிஃபால்ட் வந்துருச்சு, ப்ரொடெக்டட் மெத்தட் கூட வந்துருச்சு. இந்த மாதிரி ப்ரொடெக்ட்ன்றது கீவேர்டு. கீவேர்டு போடாம இருந்தா டிஃபால்ட் மெத்தட் எடுத்துக்கும். பப்ளிக்ன்றது ஒரு கீவேர்டு. ஆனா பிரைவேட்னு ஒரு கீவேர்டு போட்டு நான் கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த பிரைவேட் மெத்தட் மட்டும் எனக்கு என்னால அக்சஸ் பண்ண முடிய மாட்டேங்குது பாருங்க. ஸோ என்னோட ஆப்ஜெக்ட் நேமை கொடுத்து நான் பிரைவேட்டுக்கு ட்ரை பண்றேன். பிரைவேட் வந்து எனக்கு அக்சஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. சரிங்களா? ஸோ அப்ப இதுதான் வந்து நமக்கு பிரைவேட் கீவேர்டுக்குள்ள நமக்கு அக்சஸ் மாடிஃபை. ஸோ பப்ளிக் மெத்தட் வந்துருச்சு, டிஃபால்ட் மெத்தட் வந்துருச்சு, ப்ரொடெக்ட் மெத்தட் வந்துருச்சு. அப்ப நம்ம போட்டிருக்க இந்த பிரைவேட் மெத்தட் மட்டும் வரல. அப்ப பிரைவேட் மெத்தட் எங்க ஒர்க் ஆகும், ஒரு கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். புரியுதா? ஹலோ கைஸ். ஹலோ. ஓகே சார். ஓகே சார். எஸ் சார், புரியுது சார். சரி. ஸோ அதனாலதான் வந்து நம்ம இந்த மெயின் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே இது வந்து நமக்கு பப்ளிக்கா வந்து நமக்கு இருக்கும். சரிங்களா? அப்ப பிரைவேட்னு போட்டோம்னா எனக்கு இது எங்க யூஸ் ஆகும், ஒரு கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் வந்து எனக்கு பிரைவேட் வந்து எனக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ப்ரொடெக்டட். ப்ரொடெக்டட் என்ன சொல்றோம், குளோபலா அவுட் சைட் பை த சப் கிளாஸும் நமக்கு ஒர்க் ஆகும், ஆனா குளோபலா வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்றோம். டிஃபால்ட் வந்து என்ன சொல்றோம், அவுட் சைட் பை சப் கிளாஸ்
ஒர்க் ஆகாது, குளோபலே ஒர்க் ஆகுதுன்னு சொல்றோம். சரி, ஓகே. அப்ப நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா? சரி, சேம் பேக்கேஜ் பை சப் கிளாஸ், அவுட் சைட் பேக்கேஜ் பை சப் கிளாஸ். சரி, இப்போ நான் என்ன பண்றேன்? சேம் பேக்கேஜ் பை த சப் கிளாஸா? சரி, இப்போ என்ன பண்றேன்? இன்னொரு இது வந்து நான் கிரியேட் பண்றேன். கிளாஸ் access same package. So extend ஒரு keyword போட்டு என்னோட access modifier class வந்து நான் வந்து இது பண்றேன். access example class வந்து நான் இது பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ access example class வந்து நான் இது பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, இங்க உள்ள access example class அங்க வந்து என்ன பண்ணிக்கிறேன்? எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன்? நானே என்னோட modifier example classக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். jj equal to new modifier example class of object name dot function name அடுத்து என்னது? object name dot protected object name dot public. சரி, இப்போ வந்து என்ன பண்றேன்? நான் வந்து சேம் பேக்கேஜ் பை சப் கிளாஸ்லயே ஒர்க் ஆகுது, வித்தின் த பேக்கேஜ்குள்ளே ஒர்க் ஆகுது, வித்தின் த கிளாஸ்க்குள்ள ஒர்க் ஆகுது. சேம் பேக்கேஜ் பை சப் கிளாஸ் ஒரே பேக்கேஜ்ல உள்ள வேற கிளாஸ்லயே ஒர்க் ஆகுது. அவுட் சைட் பேக்கேஜ் நமக்கு ஒர்க் ஆகும். இந்த ப்ரொடெக்டடும் ஒர்க் ஆகுது, டிஃபால்ட்டும் நமக்கு ஒர்க் ஆகுது. சரியா? சரி, இப்போ பாருங்க, நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஒர்க் ஆகுது. இப்போ என்ன பண்றேன்? ஒரு பேக்கேஜ் அக்சஸ் எக்ஸாம்பிள்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு, அக்சஸ் எக்ஸாம்பிள் இன்னொரு பேக்கேஜ், ஒரே பேக்கேஜ்குள்ளே வச்சிருக்கேன். ஒரே பேக்கேஜ்குள்ளே வச்சு நான் வந்து இது பண்றேன். எனக்கு இது எல்லாமே ஒர்க் ஆகுது. ஆனா ப்ரொடெக்டட் மட்டும் நமக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா ப்ரொடெக்ட் வந்து சரி, பிரைவேட்ன்றது ஒன்லி ஒரு கிளாஸ்க்குள்ள மட்டும் தான் ஒர்க் ஆகும், வேற எங்கேயுமே ஒர்க் ஆகுது. இப்போ மற்றது எல்லாம் என்ன ஆகுது? சேம் பேக்கேஜ் சப் கிளாஸ்லயும் நமக்கு வந்து ஒர்க் ஆகுது, வித் இந்த பேக்கேஜ்குள்ளயும் ஒர்க் ஆகுது. சரி, இப்போ இந்த அவுட் சைடு பேக்கேஜ் வந்து நம்ம செக் பண்ணிடுவோமா? இந்த அவுட் சைடு பேக்கேஜ்ன்றது என்னன்னா, சரி, இப்போ என்ன பண்றேன்? இது வந்து ஒரு பேக்கேஜ். இப்போ நான் இன்னொரு பேக்கேஜ் வந்து நான் கிரியேட் பண்றேன். காம் டாட் அவுட் சைடு சும்மா ஒரு பேக்கேஜ் வந்து நான் கிரியேட் பண்றேன். சரி, இப்ப இந்த பேக்கேஜ்க்குள்ள என்ன பண்றேன்? ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்றேன். என்ன ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம்? சும்மா கோர் ஜாவான்னு வச்சுக்கோமா, ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் கோர் கான்செப்ட் வச்சுக்கோம். ஓகே, ஸோ சோர்ஸ் ஃபோல்டர் வந்துருச்சு, ஃபினிஷ் கொடுத்துருக்கேன். சரி, அப்போ நமக்கு இன்னொரு அவுட் சைடு ஒரு பேக்கேஜ் கிரியேட் ஆயிடுச்சு.
ஓய் சரி ஓகே நம்ம இது தேவையில்லை, நான் தப்பா பண்ணிட்டேன். சரி ஓகே, இப்போ என்னன்னா ஒரு பேக்கேஜ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அந்த பேக்கேஜ்க்குள்ள ஒரு கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்றேன். என்ன கிளாஸ் கிரியேட் பண்றேன்? அவுட் சைட் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்றேன். சரி, அப்ப அவுட் சைடு எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். இப்ப கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்றேன்? எக்ஸ்டெண்ட் எனக்கு அக்சஸ் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு வந்துருச்சு. இது எங்க இருக்கு? காம் டாட் பேசிக்ல இருக்கு. காம் டாட் பேசிக்ல இருந்து நான் என்ன கொண்டு வரேன்? காம் டாட் அவுட் சைடு ஒரு பேக்கேஜ்க்குள்ள நான் வந்து எக்ஸ்டெண்ட்னு ஒரு கீவேர்டு கொடுத்து அதை வந்து இன்ஹெரிட் பண்ணி நான் கொண்டு வரேன். சரி, இப்ப என்ன பண்றேன்? இந்த அக்சஸ் எக்ஸாம்பிள்குள்ள உள்ள மாடிஃபையர் எக்ஸாம்பிள் கிளாஸுக்கு ஒரு பேக்கேஜ் வந்து கிரியேட் பண்றேன். சரி, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். எக்ஸாம்பிள் ஓகே. அக்சஸ் ஓகே, இது வந்து என்ன பண்ணிக்கலாம், பட் அவுட் சைடு பேக்கேஜ்ல பப்ளிக் ஒர்க் ஆகும், ப்ரொடெக்ட் ஒர்க் ஆகும் போட்டிருக்கா. டிஃபால்ட் அண்ட் ப்ரைவேட் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? அக்சஸ் எக்ஸாம்பிள் மாடிஃபையர் எக்ஸாம்பிள். சரி ஓகே, அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி மாடிஃபையர் எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன். அவுட் சைடில் ஒரு பேக்கேஜ் இருக்கு. அவுட் சைடு ஒரு பேக்கேஜ்ல வந்து என்ன பண்றேன்னா, சரி அதெல்லாம் வந்து இப்படி பண்ணி பார்ப்போமா? கிளாஸ் ஸ்டீவ் எக்ஸ்பென்ஸ் அக்சஸ். சரி ஓகே, அக்சஸ் எக்ஸாம்பிள்னு வந்து பண்ண பார்ப்போமா? இப்போ வந்து என்ன பண்றோம்? அக்சஸ் எக்ஸாம்பிள் என்னன்னு கொண்டு நியூ அக்சஸ் எக்ஸாம்பிள் என்எல் டாட் பப்ளிக் மெத்தட். சூப்பர். ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்கு? அந்த அவுட் சைட் பேக்கேஜ்ல நமக்கு பப்ளிக் வந்து ஒர்க் ஆகும், அவுட் சைட் பேக்கேஜ் இந்த சப் கிளாஸ்ல ப்ரொடெக்டட் ஒர்க் ஆகும்னு போட்டிருக்கான். சரி, அப்போ வந்து நமக்கு அவுட் சைட் பேக்கேஜ்ல வந்து பப்ளிக் ஒர்க் ஆனிச்சு, ப்ரொடெக்டட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி, இப்போ இது பண்ணி பார்ப்போமா? சரி, நமக்கு அவுட் சைட் பேக்கேஜ்ல என்னாச்சு? நமக்கு பப்ளிக் வந்து இங்க பாருங்க, பேசிக்னு ஒரு பேக்கேஜ் வச்சிருக்கேன், அவுட் சைட்னு ஒரு பேக்கேஜ் வச்சிருக்கேன். இந்த அவுட் சைட் பேக்கேஜ்ல தான் வந்து நமக்கு அக்சஸ் எக்ஸாம்பிள்னு சரி அவுட் சைடு எக்ஸாம்பிள்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த இடத்துல இந்த அக்சஸ் எக்ஸாம்பிள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். வாங்கிட்டு இப்போ என்ன பண்றேன்னா
சரி, இப்ப நம்ம அதுக்கு பதிலா கிளாஸ் கூட கிரியேட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டீவ் கூட கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டீவ் kk equal to new Steve of kk dot public method. ஸோ இதை கூட நம்ம கிரியேட் பண்ணலாம் நம்ம. சரி, ஓகே. இப்போ நம்ம பப்ளிக் மெத்தட் ஒர்க் ஆகுது. ஆனா பட் kk டாட் ப்ரொடெக்ட் மெத்தட் ஷுட் பி ஒர்க் இல்ல. அவுட் சைட் பை த சப் கிளாஸ்ல நமக்கு என்ன ஆகுது, பப்ளிக் ஒர்க் ஆகுது. ஆனா ப்ரொடெக்டட் மெத்தட் ஒர்க் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இந்த ப்ரொடெக்டட் மெத்தடுக்கு நம்ம கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும், அக்சஸ் எக்ஸாம்பிள் நம்ம பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. கிளாஸ் ஸ்டீவ் எக்ஸ்டெண்ட். அப்ப இந்த ப்ரொடெக்ட் மெத்தடை நம்ம கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணணும், மாடிஃபையர் எக்ஸாம்பிள வந்து நம்ம கால் பண்ணணும். அப்ப மாடிஃபையர் எக்ஸாம்பிள கால் பண்றதுக்கு என்ன பண்ணணும், ஓகே, கிளாஸ் ஸ்டீவ் எக்ஸ்டெண்ட் மாடிஃபையரா, மாடிஃபையர் எக்ஸாம்பிள் வரல. சரி, ஓகே. அப்ப இதுல போட்டு பார்ப்போமா, சரி தம்பி. இப்ப வந்து நமக்கு என்னன்னா வச்சுங்களேன், இந்த இப்ப பப்ளிக் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. பப்ளிக் வந்து நமக்கு அவுட் சைட் பேக்கேஜ்ல ஒர்க் ஆகுது. அதே மாதிரி டிஃபால்ட் அண்ட் பிரைவேட் வந்து நமக்கு ஒர்க் ஆகாது. அவுட் சைட் பேக்கேஜ்ல நமக்கு ஒர்க் ஆகாது போட்டிருக்கான். நோன்னு போட்டிருக்கான். ஆனா ப்ரொடெக்டட் வந்து நமக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கான். சரியா, டிஃபால்ட் நமக்கு ஒர்க் ஆச்சு பார்த்துட்டோம். இந்த ப்ரொடெக்டட் வந்து நமக்கு அவுட் சைட் பேக்கேஜ் பை சப் கிளாஸ்ல ஒர்க் ஆகும்னு போட்டிருக்கான், எஸ்ன்னு போட்டிருக்கான். ஆனா நமக்கு அவுட் சைட் பேக்கேஜ்ல நமக்கு ப்ரொடெக்டடை கொடுத்தா வந்து நமக்கு வர மாட்டேங்குது. ஸோ பப்ளிக் மட்டும் தான் நமக்கு ஒர்க் ஆகுது. என்ன பண்ணலாம், ஸோ அக்சஸ் எக்ஸாம்பிளா, அக்சஸ் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ என்ன பண்றோம்னா, access example of AA dot public method ஒர்க் ஆகுது. அடுத்து AA dot protected. ப்ரொடெக்ட் வந்து நம்ம ஒர்க் ஆக மாட்டேன். நீங்க இந்த ப்ரொடெக்ட் ட்ரை பண்ணிட்டு வரீங்களா? ஓகே சார். ஓகே சார். இது உங்களுக்கு சஜஷன் தெரியுமா? இது ஆக்சுவலா ஏதோ ஒரு வழியில கொண்டு வருவாங்க. இப்போ நமக்கு இந்த கான்செப்ட் எல்லாமே ஒர்க் ஆகுது. பப்ளிக் எல்லாம் ஒர்க் ஆகுது. டிஃபால்ட் வந்து அவுட் சைட் பேக்கேஜ்லையும் குளோபலி ஒர்க் ஆகுது. பிரைவேட் வந்து கிளாஸ்குள்ள மட்டும் தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி ப்ரொடெக்டட் டிஃபால்ட்டும் சேம் பேக்கேஜ் பை சப் கிளாஸ், ஒரே பேக்கேஜ்ல உள்ள இன்னொரு கிளாஸ்லயும் ஒர்க் ஆகுது. ஆனா இந்த ப்ரொடெக்ட் வந்து அவுட் சைட் பேக்கேஜ் பை சப் கிளாஸ்ல ஒர்க் ஆகும்னு போட்டிருக்கோம். ஆனா பட் நமக்கு அவுட் சைட் பேக்கேஜ்ல இந்த ப்ரொடெக்ட் வந்து வர மாட்டேங்குது. நான் அது உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன். சரியா, நீங்க ப்ரொடெக்ட் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க.
நான் ரொம்ப ஸ்லோவா தான் போறேன். ஏன்னா நீங்க ஹரிஹரன் அண்ட் கெவின்ல என்ன பண்றீங்கன்னா விட்ட டாபிக்கே இன்னைக்கு ஒரு ரெக்கார்டிங்க வாங்கி கடகடன் முடிச்சு விட்டுருங்க. திரவியம் நீங்களும் தான் சரியா? திரவியத்துக்கு ஆல்ரெடி ஜாவா தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். இந்த டாபிக்ல தெரியல திரவியம் உங்களுக்கு? தெரியும் சார். இருந்தாலும் கொஞ்சம் நான் வீடியோ பார்த்து ரீகேப் பண்ணிக்கிறேன் சார். ஓகே, இன்னைக்கு உட்காந்து ஃபுல்லா ரீகால் பண்ணுங்க. ரீகால் பண்ணிட்டு இந்த மூணு கிளாஸையும் வச்சுக்கோங்க. தனியா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு காப்பி பண்ணிக்கிங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துங்க எல்லாரும். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு இந்த லாஸ்ட்டாக இந்த ப்ரொடெக்ட் மெத்தட் ட்ரை பண்ணிட்டு வாங்க. ப்ரொடெக்ட் மெத்தடு இந்த குளோபலாக வந்து எப்படி அவுட் சைடில் வந்து எப்படி நமக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு இது மாதிரி ட்ரை பண்ணிட்டு வாங்க. நானும் ட்ரை பண்ணுறேன் சரியா? பட் இது பாருங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துட்டோம். எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம அக்சஸ் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம். அந்த அக்சஸ் எக்ஸ்டெண்ட் மாடிஃபையர் எக்ஸாம்பிள் போட்டிருக்கு. ஆனால் பட்டு அது ஏன் வர மாட்டேதான் தெரியல. அல்லாட்டினா சரி, ஓகே, இது நீங்க போட்டுருவாங்க, நான் ட்ரை பண்றேன். மற்றபடி ஹோம்ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுங்க. இது முடிக்க நடந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்க. உங்களுக்கு நோட்ஸ் ஏதாச்சும் வேணும்னா கார்த்திகேயன் வேணா இது முடிக்கும் நடத்துற அந்த நோட்ஸ் ஹூப்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் காப்பி பண்ணி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலா வேணா வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சு விடுங்க சரியா? ஓகே சார். வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சு விட்டீங்கன்னா திரவியம் இவங்க எல்லாம் வந்து பாத்துக்குவாங்க. சரி கைஸ், இதை மட்டும் போட்டுருவாங்க டுமாரோ. நம்ம அடுத்து நாளைக்கு பார்க்க வேண்டியது நம்ம என்னன்னா, இது முடிச்சிட்டோம்னா அடுத்து பாலிமார்பிசம் இருக்கு. பாலிமார்பிசம் மெத்தட் ஓவர்லோடிங், மெத்தட் ஓவர் ரைடிங் இருக்கு. இது முடிச்சதுக்கு அப்புறம் கெட்டர் அண்ட் செட்டர் இருக்கு. அதுக்கப்புறம் என்கேப்சுலேஷன் இருக்கு, இன்டர்ஃபேஸ் இருக்கு, அப்ஸ்ட்ராக்ட் இருக்கு. ஸோ இதை மட்டும் ஹோம்ஒர்க்காக போட்டுருவாங்க. இந்த ப்ரொடக்ட் மெத்தட் மட்டும் எப்படி வந்து அவுட் சைட் பேக்கேஜில் ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வாங்க. நானும் ட்ரை பண்ணுறேன் சரியா? ஓகே Yes, சார், sir. டவுட் வந்துருக்கா? Yes, sir. ஹரிஹரன் அண்ட் கெவின் கரெக்டாக அட்டன் பண்ணுறாரு. ஹரிஹரன் நீங்கள் அந்த நோட்ஸை வந்து கார்த்திகேயன்ட்ட பிங் பண்ணி எல்லாம் வாங்கி கொஞ்சம் ரெக்கார்டிங் பார்த்துருவாங்க சரியா? ஓகே, see you guys on tomorrow. Yes, sir. Thank you, sir. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். Yeah. கார்த்திகேயன். ஹலோ. கார்த்திகேயன் ஆக்சுவலா ஒன்னு கேட்கணும். இல்ல சொல்லுங்க இந்த சார். என்னங்க கேட்குது? ஹலோ. ஹலோ. கார்த்திகேயன் நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. ஒன்னும் இல்ல, நான் இது ஏர்போன் வச்சிருக்கேன், அதான் கேட்டேன். எப்படி ஏர்போன் போன்ல செட் பண்றது அப்படின்னு பார்த்தேன். சரி. இல்ல எனக்கு வந்து நீங்க பேசுறது கேக்குது எனக்கு. கார்த்திகேயன். ஹலோ, கேக்குதா? கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது. நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. கேக்குதா? ஓகே. ஆ. சரி, ஓகே, தேங்க்ஸ்.